ஹாய், நம்ம வந்து இப்போ சன்ஃப்ளேம் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஹைஸ்கூல் ஓட்டுறோம், க்ரே கலர் ஓட்டுறோம், சுற்றி வந்து 3Mல நார்மலாக ஓட்டுறோம். டோட்டலாக வந்து காஸ்ட் மட்டும் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓட்டுறதை வந்து போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த சன்ஃப்ளேம் வந்து ஒட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்து வெயிலில் பார்க் பண்ணுவீங்க, வெயிலில் போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டுங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கண்டிப்பாக கார் ஹீட் ஆகும். ஆனால் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒட்டி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லாவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியுது. ஸோ ஃபுல்லாக ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 70% ஒட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கார்வேரில் சன் கண்ட்ரோல் ஹைஸ்கூலில் ஒட்ட போகிறோம். இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது காசு அதிகமாக இருக்கனால சுற்றி நம்மளால் ஒட்ட முடியாது. க்ரீனிஷ் க்ரே அந்த மாதிரி ஒட்டுறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்க பாருங்கள், ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 46%, விசிபிள் லைட் டிரான்ஸ்மிஷன் 68%, யூவி ரேஸ் ரிஜெக்ஷன் வந்து 99%ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6000 போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஒட்டிட்ட பிறகு எப்படி இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ பார்ப்போம். ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. கிளாஸ் ரிமூவ் பண்ணுறாங்க போடுறதுக்காக. நம்ம வந்து 70% தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒட்டினதே அந்தளவுக்கு தெரியாது. நம்மளுக்கு பேனரமிக் சன்ரூஃப் இருக்கனால ஹீட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் யூஸ்வலாக நீங்கள் வெயிலில் நிறுத்திட்டு போனீங்கன்னா பேனரமிக்குன்னு இல்லை, நம்ம நார்மல் இந்த மாதிரி காஸ்ட்டில் கூட நம்மளுக்கு வந்து அது தெரியுது நல்லாவே ஹீட்டு. அது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்கா மாதிரி இல்லை. சன்ரூஃப்க்கு தான் ஒட்டுறதுக்கு கேட்டேன். அவங்க சன்ரூஃப் ஒட்டினா டேரெக்ட் ஹீட்னால சீக்கிரமாக அந்த ஃபிலிம் வந்து போயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் சன்ரூஃப் மட்டும் இப்போதைக்கு டிசைட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹைஸ்கூல் ஒட்டிட்டு சுற்றி வந்து 3Mல வந்து ஒட்டலான் இருக்கேன். இதை நான் இதுவில் ஓட்டலாமா? டச் ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதில் ஓட்டலாமா? அது ஒட்டக்கூடாது இல்லை, அதுக்கு வேறு இதுவா? டச் ஸ்க்ரீன் வந்து டெம்பர் கிளாஸ் தான். ஓகே, 10 10 இன்ச்சுண்ணா? ஏன் இந்த கத்தி வச்சு இப்படி பண்ணுறீங்க? அது ஓ, ஃப்ரண்ட்டுக்கு வந்து கார்வேர் ஹைஸ்கூல் க்ரே கலர் எடுக்கிறோம். இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருக்கணும். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபிலிமை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இது போட்டால் ஹீட் வந்து 50% ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. போட்டுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போதைக்கு ஹீட் கன் போட்டுட்ருக்காங்க. என்னடா அவுட்டரில் போடுறாங்களேன்னு பார்க்காதீங்க. இதை ஷேப்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒட்டுவாங்க. எதுக்காக நான் ஹீட் கன் போடுறோம்? கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து பெண்ட் இருக்குங்களா, அந்த பெண்ட் கரெக்ஷன் பண்ணிட்டு அந்த ஓ, ஆக்சுவலாக மற்ற கிளாஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்மளுக்கு பெண்டாக இருக்கனால அந்த ஷேப்புக்கு அது கரெக்டாக உட்காரணுன்றதுனால ஹீட் பண்ணுறாங்களாம். ஹீட் பண்ணிவிட்டு ஓட்டும்போது கரெக்டாக அந்த ஷேப்பில் ஃபிக்ஸ் ஆகுன்றதுக்காக அந்த மாதிரி போடுறாங்க. ஃபாஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எடுக்க பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணுறேன், இல்லைனா மேக்ஸிமம் வராது. ஓகே, இல்லை ஒரே ஒரு வாட்டி வந்தால் கூட போதும். சன்ஃப்ளேம் ஒட்டிட்டு ஃபாஸ்டேக் விட்டுங்க. இப்போ ஃபாஸ்டேகை பிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சு.
கார்னர் கழிவிடும். ஃப்ரண்ட்டில் நம்ம ஒட்டிட்டோம் ஃபுல்லாக, ஆனால் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஆனால் லைட்டாக வெளியில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நைட்டில் செக் பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி ஹீட் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிலில் போய் பார்ப்போம். நம்ம கார்வியர் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லைட்டாக டஸ்ட்டு மட்டும் இருக்கும். நான் துடைக்கலை, 2 days ஆச்சு கார் எடுத்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிளியராக இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஷேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் கூலிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. டேஷ்போர்ட்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம நல்ல வெயிலில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே கை வைக்கிறதுக்கும் இங்கே கை வைக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த கார்வியர் போட்டதுனால கண்டிப்பாக வந்து கூலிங் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுது அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுது, சில்னஸ்ஸு. நம்ம வந்து இப்போ இந்த சன்ஃப்ளேம் ஓட்டினதை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இந்த சன்ஃப்ளேம் வந்து இந்த முன்னாடி ஓட்டின இந்த கார்வியர் மட்டும் 4500 ஆச்சு. இந்த சுற்றி இருக்கிறது எல்லாம் சேர்த்து 4000 ஆச்சு. ஸோ டோட்டலாக 8500. அப்புறம் அந்த அண்ணா பேசி எனக்கு வந்து இந்த கிளாத் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. 2 கிளாத் ஃப்ரீயாக கொடுத்துட்டு 8300 வாங்கினாரு மொத்தமாக. நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நைட்டில் பார்த்தா நம்மளுக்கு அந்த கிளார் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ரோடு வந்து இன்னும் க்ளீனாக தெரியுது. அது வந்து நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண முடியல. நான் வேணால் ஷார்ட்ஸில் அதை எடுத்து வேணால் எப்படி வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி போடுறேன். ப்ளஸ் முன்னாடி இருந்ததையும் நான் எடுத்து வைக்கல, அதனால் என்னால் கம்பேரிசன் காட்ட முடியல. ஆனால் இது போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நம்ம ஹைவேலையோ எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே மினிமைஸ் ஆகுது. முடிஞ்சால் கார்வியரே சுற்றி போட்டாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடி மொட்டமாவது ஐஸ்கூல் வந்து போட்டுக்கோங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேக்யூம் கிளீனர் வாங்கியிருக்கோம். அந்த வேக்யூம் கிளீனர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரிவ்யூ பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.